ப்ளவுஸ் தைக்கும்போது ஸ்லீவ் சைடு வந்து ஒட்டு போடுறது வந்து நார்மல் தான். ஏதாவது ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு 2 இன்ச்சு பீஸ் கொடுத்து ஒட்டு போடுவோம். அது வந்து கைக்கு கீழ் பக்கமாக போயிடும். தெரியாது, அவ்வளோவா வெளியே தெரியாது. ஆனால் இந்த ப்ளவுஸில் ஒட்டு நான் வந்து லைனிங் கிளாத்லேயே நான் போடுறேன். கிளாத் இல்லை சுத்தமாகவே. அவங்க சைஸ் வந்து 38 சைஸு. ஆனால் லைனிங் வந்து 80 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 38 சைஸுக்கு 80 பாயிண்ட் எப்படி பத்தும்? லைனிங்கில் நீங்கள் 1 மீட்டர் எடுத்து கொடுத்தாலும் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்மளுக்கு மேலே இருக்க ஃபேப்ரிக் கிடச்சா போதும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நம்ம லைனிங்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் லைனிங்கே கம்மியாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, சாரியில் வந்து ப்ளவுஸு கொடுத்துருப்பாங்கள்ல கிளாத், அதை வந்து கட் பண்ணி அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. டெய்லர்ஸ் கட் பண்ணால் வந்து சேலையோட சுத்து வந்து கம்மியாயிடும் போல். அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் பத்தலை. ஸ்லீவுக்கு வந்து கைக்கு 3 ஒட்டு, லைனிங்லேயும் 3 ஒட்டு, மெயின் ஃபேப்ரிக்லேயும் 3 ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. சென்டரில் ஒரு பீஸ் பெருசாக கிடச்சிருக்கு. சைடில் இந்த சைடில் ஒரு பீஸ் கொடுத்து ஒட்டு போட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி கொடுக்கணும். ஒரு ப்ளவுஸ் தானே நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம்ல அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கஸ்டமர் கொடுத்த எல்லா ப்ளவுஸும் அப்படி தான் இருக்குது. 2x2வும் அப்படி தான் இருக்குது. இதை கட் பண்ணும்போது நான் என்ன ஒரு மன வேதனையில் கட் பண்ணியிருப்பேன். 4 நாளாக ஸ்டிச் பண்ணுற முடிய மாட்டேது. பட்டி துணிக்கு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். லைனிங் ஃபேப்ரிக்கில் கிடைக்கல பட்டி துணி. பார்த்துக்கோங்க இப்படி இருக்குன்னு.